இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நித்திய ஜீவனை அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தை இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்து இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த இயேசுவின் சீஷனாகிய யோவான் எழுதினதாகும். இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் உண்டு. அதை அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற ஆலோசனை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை கவனமாக நாம் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். ஆப்பிரிக்கன் வயலட் என்ற சிறிய செடி அதன் பூவுடன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதனுடைய இலைகள் பச்சை நிறத்தில் வெல்வெட் துணியைப் போல இருக்கும். வருடம் முழுவதும் பூத்துக்கொண்டே இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருப்பதால் அதனை வீட்டிற்குள்ளே, அலுவலகத்திற்குள்ளே வளர்ப்பதுண்டு. அந்த செடியின் தொட்டியிலே அது வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற குறிப்புகள் அதன் தொட்டியிலே ஒட்டப்பட்டிருக்கும். இந்த செடி சராசரியாக 21 டிகிரி சென்டிகிரேடில் குறைவான மண்ணில் வைக்க வேண்டும். நேரடியாக வெயில் படக்கூடாது. கிழக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும். இதன் இலைகளின் மேல் தண்ணீர் படக்கூடாது. ஆனால் மண் மட்டும் லேசான ஈரத்தோடு இருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் போதுமானது என்ற குறிப்புகள் அதில் எழுதியிருந்தது. இதில் எழுதப்பட்ட குறிப்புகளை கைக்கொள்ளும் போது இந்த செடி 50 ஆண்டுகள் வரை பூத்துக்கொண்டே இருக்கும் என்று அதிலே ஒட்டப்பட்டிருந்தது. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போதே நம்முடைய நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசுவை விசுவாசித்து எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற குறிப்புகள் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை கருத்தாய் வாசித்து விசுவாசத்தோடு வேத வசனங்களை கைக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நாம் நித்திய ஜீவ வழியிலே தேவனுடைய சந்தோஷத்தோடும், தேவனுடைய சமாதானத்தோடும், தேவனோடுள்ள ஐக்கியத்தோடும் நாம் நடக்க முடியும். இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும் ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நித்திய காலமாய் இயேசுவோடு கூட இருப்பதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, எங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் நித்திய ஜீவனை அடைவதற்கு, ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவ வழியிலே நடப்பதற்கு வேத வசனங்களை கருத்தாக வாசிக்க, அதை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.